வணக்கம் மக்களே. எங்கள் லெஜெண்ட் டிஆர் சாருடைய டைமிங் வித் ரைமிங்கில் சொல்லணுன்னா, கார்டன்னு சொன்னால் அது தோட்டம், ரன்னிங்குன்னு சொன்னால் அது ஓட்டம், டான்ஸுன்னு சொன்னால் அது ஆட்டம், விருப்பம்னு சொன்னால் அது நாட்டம், கண்காணிப்புன்னு சொன்னால் அது நோட்டம். நம்ம சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் கிழக்கு கோபுரம் வாயிலாக நீங்கள் போகும்போது ஒரு நந்தி சிலை இருக்கும், நீங்கள் பார்த்துருக்கலாம். அதே போல் தெற்கு கோபுரம் வாயிலாக நீங்கள் போகும்போது ஒரு நந்தி சிலை, 2 நந்தி நீங்கள் பார்க்கலாம். பொதுவாக சிவ ஆலயங்களில் சிவபெருமானின் முதன்மை காவலராகவும் முதன்மை குருவாகவும் வாகனமாகவும் கருதப்படுவது நந்தியம்பெருமான். நந்தி என்ற சொல்லுக்கு மகிழ்ச்சி என்ற சொல் உண்டு. பொதுவாக சிவாலயங்களில் பிரதோஷம் அன்னைக்கு நந்திக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம சிதம்பரத்தில் இருக்கிற இந்த கிழக்கு கோபுரம் வாயிலாக இருக்கிற இந்த நந்திக்கும் தெற்கு கோபுரம் வாயிலாக உள்ள நந்திக்கும் அபிஷேகம் இப்போ செய்ய மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும்னா, நான் ஒருத்தர்கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது தான். இதை 4 பேருக்கு சொல்லணுன்ற அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். பொதுவாக தமிழ் இலக்கியத்தில் பா வகையை சார்ந்தது அகவல். இப்போ நான் சொல்கிறது இன்ஃபர்மேஷன்ற தகவல். இந்த கிழக்கு கோபுரம் வாயிலாக நாம் போகும்போது உள்ள நந்தி சுதை சிற்பத்தால் ஆனது. அதாவது செங்கல், சுண்ணாம்பு மற்றும் மூலிகை பொருட்களால் செய்யப்பட்ட ஒரு பாரம்பரியமிக்க கலவை. அது பொதுவாக அனைத்து சிவாலயங்களிலும் கருங்கலினால் செய்யப்பட்ட நந்தி சிலை இருக்கும். அதுக்கு தான் பொதுவாக பிரதோஷம் அன்னைக்கு அபிஷேகம் நடக்கும். இது வந்து பாரம்பரியமிக்க மூலிகை பொருளால் செய்யப்பட்ட கலவைன்றதுனால தான் இதுக்கு இரும்பு கம்பியை சுற்றி பாதுகாக்கப்பட்டு வருது. அதனால தான் அதுக்கு வந்து அபிஷேகம் கிடையாது. பொதுவாக கிழக்கு கோபுரம் வாயிலாக உள்ள நந்தி ஆதிமூலநாதரை நோக்கி உள்ளதுனால அதில் சின்னதாக ஆதிமூலநாதரை தரிசிக்க அந்த நந்திக்கு ஒரு சின்ன துவாரம் ஒன்று அமைச்சிருப்பாங்க. நீங்கள் கோயிலுக்கு போனால் பாருங்கள். அதே போல் தெற்கு கோபுரம் வாயிலாக உள்ள நந்தி வந்து ஆனந்த நடராஜமூர்த்தியை பார்ப்பதாக ஐதீகம் உண்டு. இந்த தகவல் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணேன். நன்றி, வணக்கம் மக்களே.